todo ton don don todo don 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 tum 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 tudu tumbu tumbu tum tudu tumbu 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 tum don 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 dummu dummu dada dumbu dumbu tumbu 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 oh la 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 oh dummu dummu tudu tumbu tumbu don 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 tumbu 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 tum don 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 ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவரும் 200 நாட்டு சித்த வைத்திய டாக்டர் வந்து இருக்கிறாங்க. சரி ரைட்டு, அவங்ககிட்ட டாக்டர் பேசுகிறாரு. ஐயா, அவன் மேலே ஒரு கார்பரண்ட் வேணும், அவன் மேலே நம்பிக்கை வேணும், அவன் மேலே திறமை வேணும். யாரை நம்பி இருக்கக்கூடாது, யாரை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது சாப்பாடுக்கு காப்பி டீக்குன்னு. அவன் சுயேட்சையாக வந்து வாழணும். கெட்ட பழக்கம் வந்து ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் வந்து அளவோடு ரிம்ட்டாக வச்சுக்கிடணும் என்னைக்கா ஒரு நாள். அதே வந்து பழவி அதிகமாக வச்சுட்டா கூட அவனுக்கு பைத்தியம் ஆகிறதுக்கு லூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் அவன் அப்படி வாழ்ந்தாதான் அவங்க ஒரு நல்ல மனிதர். அதுக்காக வந்து பொம்பளைட்டு அதிகமாக போனால் அதே வந்து கண்டினியூ பழக்கம் பிடிச்சி வச்சான்னா உடம்பு டேமேஜ் ஆகி போயிடும். தண்ணி அடித்தாலும் டேமேஜ் ஆகி போவோம். இந்த போதை மருந்து ஆம்ஸு இதில் போட்டாலும் உடம்பு டேமேஜ் ஆகி போவோம். அது லூஸ் ஆகிறதுக்கு பைத்தியம் ஆகிறதுக்கு கிறுக்கு ஆகிறதுக்கு வலி வந்து அங்கே தான் வந்து உற்பத்தி ஆகுதியா. இவங்க வந்து ஒரு மனசோடு ஒரு நிலைமையோடு இருக்க மாட்டேங்கிறாங்க. உடஞ்சது தான், போனது தான் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் 200 டாக்டர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. சரி ரைட்டு, ஓகே. என்ன நண்பர்களே, நேயர்களே, எனது ரசிகர்களே, நான் தண்ணி அடிச்சுட்டு ஆம்சி அடிச்சுட்டு போதை போட்டு பேசலை. எனக்கு ஒரு புரோக்கரம், ஏதாவது ஒரு மக்களுக்கு புரோக்கரம் கொடுக்குன்னு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதங்க. அவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த கிறுக்கு லூஸு பைத்தியம் மெண்டல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்கணும். பார்த்து குணமாக்கி அவங்கள மனுஷனை ஆக்கணும். அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் ஊருக்காரங்க ஏழை பொண்ணு இருக்கும், இல்லை லூசு பொண்ணை கல்யாணம் முடித்து மாதம் ஒரு அமௌண்ட்டு தவணையை வந்து மாப்பிள்ளைட்டும் பொண்ணுட்டும் வாங்கிடணும். கடைசி காலத்தில் நம்ம துப்புரவு பணியாளர் இருக்காங்க, ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம வந்து வழி நடத்த வேண்டியதான். இந்த லூசு பைத்தியம் வந்து புருஷன் விட்டுட்டு போனாலும் பொண்டாட்டி விட்டுட்டு போனாலும் ஒன்றுமே முடியாட்டா கூட நம்ம ஊருக்காரங்க துப்புரவு பணியாளர் தான், அவங்ககிட்ட தான் இவங்கள்ட்ட ஒப்படைச்சி பார்க்கணும். நானும் கண் கவனிக்கணும்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதனால் அப்படியே போய்கிட்டு இருக்கு. நண்பர்களே, நேயர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதங்க. டேமேஜ் தான், உடைஞ்சது தான், போனது தான்ட்டு சொல்கிறீங்க. அது இருக்கட்டுங்க, நான் பார்த்துக்கிடுதேங்க. 200 நாட்டு மூலிகை சித்த வைத்திய டாக்டர் 200 டாக்டர்கிட்ட ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்களாம் குணப்படுத்துங்க, நான் பார்த்துக்கிடுதேன். இதுக்கு பொறுப்பு நானாச்சு, என்னை நம்பி இருக்கிற ஊருக்காரங்க பொறுப்பாகி போச்சு அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் எல்லா சனங்கள்கிட்டையும் ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. சரி ரைட்டு, அப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்பா கார்பரண்ட்டு என்னப்பா அப்படின்னு கேட்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தானியம் எதுவும் வாங்காமல் எல்லா வேலையும் நம்ம 40 மைலில் இருந்த ஊரை வந்து தானியமே வாங்காமல் ஆசாரி வேலை தச்சு வேலை பண்ணி கொடுத்துட்டேன். மரத்துக்கு சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் அந்த வேலையெல்லாம் டேமேஜ் வேலையெல்லாம் எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்கய்யா. ரொம்ப சந்தோஷப்பா. ஏதோ என் பேரையும் என் ஊரையும் என்னை நம்பியிருக்க மக்களையும் நீ காப்பாற்றின, ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி டூப்பா வந்து செய்யாத. நம்ம எது செஞ்சாலும் பலனா தெரியுமா வலுவாக வந்து எந்த பொருள் கட்டையில் சம்மந்தப்பட்ட பொருள் செஞ்சால் கூட அந்த மாதிரி வந்து செய்யுப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு,
இரும்பு ஆசாரியாக பார்க்காரு. ஐயா ஆசாரி, உங்கள் நிலமை என்ன ஆச்சு? அந்த சோத்து சட்டி, குழம்பு சட்டி, கரண்டி, சல்லாடை எல்லாம் வந்து ரெடி பண்ணினேன், அது என்னாச்சு? அது அப்படியே போய்கிட்டு இருக்கியா? நான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையும் வந்து சனங்க சட்டியை வாங்கிட்டு போயிட்டாங்க. ப்ளீச்சிங்கு கிடைக்க மாட்டேங்கு, நல்லா ஷோவாக அழகாக வர மாட்டேங்கு. ஏதோ இரும்பு சட்டி மாதிரி அப்படி ஒரு மாதிரியாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம ஊர்க்காரங்க வந்து வாங்கி சமைச்சிக்கிட்டு பொங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுவும் வந்து சீக்கிரம் வந்துடுது. மண் சட்டியோட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. குழம்பு டேஸ்ட்டு, அதனால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இரும்பு ஆசாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ரைட்டு. அந்த கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் வந்து எண்ணெய்கள்லாம் வந்து எடுத்துட்டீங்க. அப்போ ஊருக்கு வந்து முனையில் காம்பெழுத்துறோம் ஊர் இலையெல்லாம் வந்துட்டு சில செதுக்கு சிப்பி சில நாள் செதுக்கி தீயை வந்து போட்டு தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நெய்யை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நெய்யை ஊற்றாதங்க. நம்ம கல்லுச்செக்கில் ஆட்டுனமே அந்த கடலெண்ணெய் எடுத்து ஊற்றுங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றுங்க. இந்த வேப்ப மரத்தை என்ன சொன்னோம்ல, அதை எடுத்து ஊற்றிக்கிட்டுருங்க. அந்த சூரியகாந்தி எண்ணெய்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அது என்ன நிலைமையில் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்னங்க, ஒரு 4-5 வந்து நட்டி வச்சோம், அது அப்படியே முளைச்சிக்கிட்டு இருக்கு. அது முளைச்சிச்சின்னா சூரியகாந்தி எண்ணெய் நம்ம கல்லுச்சக்கில் எடுத்து எண்ணெய் வர்றதுக்கு வழியை பார்ப்போம், அதை ஆராய்ச்சி பண்ணுவோம் ஐயா அப்படின்னு செக்கு இழுக்கிறவங்க, கல்லுச்சக்கு எண்ணெய் செக்கு இழுக்கிறவங்க வந்து ஒன்றிய தலைவர் பேரூர்கிட்ட ஊருக்காரங்க அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க. சரி ரைட்டு, உங்களுக்கெல்லாம் தானியம் வந்து வாங்கிக்கோங்க. வேலை பார்க்குற இடத்துல என்ன தானியம் வந்து அந்த தானியத்தை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா சாப்பிடுங்க. 11 அடி 12 அடி 13 அடி எண்ணெயை வந்து செக்கை ஆட்டி அதான் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்ப மரத்து எண்ணெய், என்னென்ன எண்ணெய் சம்மந்தப்பட்டது இருக்கோ அதெல்லாம் ஆட்டி எண்ணெயாக ஊருக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த எண்ணெய் செக்கு ஆட்டுறவங்க சரிங்கய்யா, ஒன்றிய தலைவர்கிட்ட சரிங்கய்யா அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு. 300 பேர் துப்புரவு பணியாளர்னு ஒரு 300 பேர் இருக்காங்க ஐயா. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் அந்த ஊர்களை மெயின்டைன் பண்ணுறேன், கூட்டுருவோம், பெருக்குறோம், குப்பைகளை செத்தையை வச்சு தீயை வச்சு கொளுத்துதோம், நல்லா நீட்டாக வந்து வச்சுக்கிட்டோம் நம்ம ஊர்களை. அந்த 40 மைலுக்கு தாண்டியே அதிகமாக ஆயிடுச்சு, நம்ம ஊர் பெருவிரிச்சு சுத்தமாக வச்சுருக்காங்கய்யா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த லூசுல கிறுக்குகளை மெண்டலெல்லாம் வந்து நம்ம துணி கைக்குரோஸு துணிக்கு காட்டன் துணி கைக்குரோஸு, இந்த கையில் 2 அந்த கையில் 2 போட்டு அதுகளை பல்ல தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு அப்படியே ஊராக அது வந்து சுற்றி நடமாடிக்கிட்டு இருக்குய்யா. ஆமாய்யா. அதனால் வந்து முடி நிறையா வந்தால் முடியை வேற வெட்டி விட்டுருதோம், நாங்களே பார்த்து வெட்டி விட்டுருதோம் அப்படின்னு அந்த 300 பேர் துப்புரவு பணியாளர் ஒன்றிய தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா உங்களை தான் நம்பி இருக்கோம், தெய்வம் மாதிரி நம்பி இருக்கோம், எங்களை வந்து கைவிட்டுறாதங்கய்யா. இந்த ஊரில் முதல் சலுகை சுதந்திரம் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்கிறாப்புல. அதுக்கு துப்புரவு பணியாளர் 300 பேர் ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிடுதாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏற்கனவே போன வீடியோ வந்து 31வது ஜென்ரேஷன் தலைமுறை, இந்த வீடியோ வந்து 32வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லு பட்டனை அப்படியே அமைக்கிருங்க. நண்பர்களே, நேயர்களே, என் ரசிக கூட்டங்களே, என் ரசிக பட்டாளங்களே, உங்களிடமிருந்து நான் விடை பெறுகிறேன். வணக்கம் ஐயா, வணக்கம். ஏதோ கற்பனைகள் அப்பப்போ வருது, இது அப்படியே கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், மாயாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், கற்பனையில் பேசிக்கிட்டு இருக்கேன், மாயாவில் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களோடு இணைஞ்சு நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். மக்களே, என்னோடய ரசிகர்களே, என்னுடைய நண்பர்களே, கருத்து வேறுபாடுக்கு வரவேற்பு கொடுக்க சனங்களே, மக்களே, வணக்கம் ஐயா. எல்லாம் போயிட்டு வாங்க. ஊர் துப்புரவு செய்யக்கூடிய பணியாளர்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க.
சரிங்க, போயிட்டு வாங்க சாமி. உங்களை தான் நம்பி இருக்கேன்னு துப்புரவு சுத்தம் செய்கிற பணியாளர் உங்களை தான் நம்பியிருக்கேன் சாமின்னு சொல்கிறாப்புல. சரி ரைட்டு, ஓகே. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்கம்மா.